Reaper kiss. こやつの強大な力私のものにしてやる。体が入れ替えられても毛についた血はそのままか。変態な術だぜ。それってஎன்ன இது? இப்ப நீ என்ன பண்ண போற? ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன். உன் ஜூட்ஸு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியும். போன தடவையும் இதே தானே நடந்துச்சு. உன் உடலுக்கு ஏற்பட்ட காயங்களை விட உன் தலைமுடிக்காக தான் நீ கதறி அழுதுகிட்டு இருந்த. கண்டிப்பா உன் தலைமுடியில தான் ஏதோ ஒரு ஸ்பெஷல் சக்தி இருக்கு. என்ன பத்தி இப்ப முழுசா நீ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட. அதனால இனிமே என்ன நடந்தாலும் உன் உடலை நான் விட மாட்டேன். உன்னோட ஆன்மாவை எப்படி உறிஞ்செடுக்கிறேன்னு மட்டும் பாரு. என்ன பண்ற? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படாத. இது என்ன பயங்கரமா இருக்கு. ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு. உன்னால தப்பிக்க முடியாது. ரசேங்கான். இவன் லேசுப்பட்டவ கிடையாது. சோரா, நான் வந்துகிட்டே இருக்கேன். Wind style, Jade Hurricane. இந்த கிராமத்தை தாக்கின மான்ஸ்டர் பத்தி நீ எப்பவாவது கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மான்ஸ்டரையே இவங்க அழிச்சாங்க. அதுதான் 9-tailed fox spirit. 9-tailed fox spirit. இங்க இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மான்ஸ்டருக்கும் ஒவ்வொரு விதமான டைல்ஸ் இருக்கும். அந்த மான்ஸ்டர்ஸை கட்டுப்படுத்த நினைக்காத மனிதர்கள் யாருமே இங்க கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பீஸ்டுக்குள்ள இருக்கிற அதீத சக்தி அடைகிறது தான் இங்க இருக்கிற எல்லாரோட குறிக்கோள். அப்படிப்பட்ட சக்தியை அடைஞ்சதுக்கு அப்புறமா அதை ஆயுதங்களா பயன்படுத்தணும். ஒரு பீஸ்ட் யார் சொந்தமாக்கிக்கிறாங்களோ இந்த உலகமே அவங்க காலடியில இருக்கும். பல நாடுகள் ஒண்ணு சேர்ந்து இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அந்த பீஸ்டை கட்டுப்படுத்துறதுக்கான வழியை ஒரு வழியா கண்டுபிடிச்சாங்க. அந்த பீஸ்ட் அழிச்சு அதோட ஆன்மாவை வேற ஒரு உடலுக்குள்ள சீல் பண்ணுவாங்க. யாரோட உடம்புக்குள்ள பீஸ்ட் இருக்கோ அவங்கள ஜின்சுருக்கின்னு கூப்பிடுவாங்க. ஜின்சுருக்கி அடையிறதுக்கு நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. அப்பதான் லீஃப் வில்லேஜை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஜின்சுருக்கியை அடையிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது. இது நடந்து சுமார் 15 வருஷம் இருக்கும். அந்த 9 tails இந்த கிராமத்துக்கு வந்தவ 4வது ஹோக்காகே ஒரு குழந்தைக்குள்ள அடைச்சு வச்சாங்க. அப்படிதான் ஒரு வழியா லீஃப் வில்லேஜுக்கு ஜின்சுருக்கி கிடைச்சது. அவங்களுக்கு கிடைச்ச மாதிரியே நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த 9-tailed fox உடம்புல இருந்து வந்த சக்கரா எனர்ஜியை நாங்க அப்ப சேகரிச்சு வச்சிருந்தோம். கஷ்டமான விஷயம் தான். அதோட சக்கராவை எங்களால அவ்வளவு சுலபமா சீல் பண்ண முடியல. நாங்க சேகரிச்சு வச்ச சக்கரா எனர்ஜி அந்த பையனுக்குள்ள செலுத்த எங்களுக்கு 5 வருஷம் தேவைப்பட்டுச்சு. அப்படின்னா சரியா சொன்ன. நீதான் அந்த பையன் சோரா. ரொம்ப கொடுத்து வச்சவன். ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்ட ஜின்சுருக்கி தான் நீ. ஆனா நான் எப்படி? நீ ஒரு முழு ஜின்சுருக்கி கிடையாது. ஆனா உனக்குள்ள இருக்கிற சக்தி அந்த ஒரிஜினலுக்கு சமமானது. இதெல்லாம் எப்ப நடந்தது? ஆரம்பத்துல இருந்து இப்படிதான். பேரழிவை ஏற்படுத்துறதுக்காக தான் நீ இந்த பூமியில பிறந்திருக்க. நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உருவாக்குன ஆயுதம் தான் நீ. இதுக்கு வாய்ப்பில்ல. இது உனக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பில்ல சோரா. ஆனா உன் உடம்புக்குள்ள சக்கராவை சீல் பண்ணி முடிச்சப்ப நீ உன் கட்டுப்பாட்டை இழந்து அழிவை ஏற்படுத்தின. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நீ அடங்கவே இல்லை. ஃபயர் டெம்பிளுடைய சுவர்களையே நீ சேதப்படுத்தினது உனக்கு தெரியுமா? அதனாலதான் என் வாழ்க்கையில நான் தனியா தான் இருந்திருக்கேன். எல்லாருமே என்ன வெறுத்து ஒதுக்குனாங்க. எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது. Kitane. Tora mi mengu, ushi ushi katsumi sarutori uku. Ne inu ne tora umai i, itsuji tatsu tatsu. Tora mi mengu, ushi ushi katsumi sarutori uku. Ne inu ne tora umai i, itsuji tatsu tatsu. ரெண்டு அரசர்கள் தேவதாக்கிட்டானே. இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஒரு அரசர் அவங்க ஊர் மக்கள் எப்படி பார்க்கணும் தெரியுமா? சும்மா இந்த அரசர் யாருன்னு நான் உன்கிட்ட கேட்டேன்னா
அதுக்கு உன்னோட பதில் என்னவா இருக்கும்? இதுல என்ன இருக்கு? ரொம்ப சுலபம். ஒண்ணு அந்த ஃபியூடல் லார்ட் இல்ல நம்ம ஊருடைய ஹொகாகே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அரசர் இருக்கிறது தான் நல்லது. நீங்க என்ன சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்து உனக்கு கஷ்டப்பட்டு எவ்வளவு கத்து கொடுத்துருக்கு, ஆனா உனக்கு இன்னும் புரியல. இப்ப ஒரு உண்மையை அவன்கிட்ட சொல்லி ஆகணும். காசுமாவும் நானும் அந்த காலத்துல ஒரே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அது எனக்கும் தெரியும். ஆனா அவன் நினைச்சதை சாதிக்க அவன் தேர்ந்தெடுத்த வழி எனக்கு பிடிக்கல. இப்போ ஏதாவது மாறிருக்கா? உன்னுடைய கேள்விக்கான பதில் கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிருச்சு நான் நினைக்கிறேன். அடுத்த தடவை எல்லாத்தையும் நீ தான் சமாளிக்கணும். ரீஅனிமேஷன் ஷூட்ஸுவை ஆர்ட் ஸ்டைலோட கம்பைன் பண்ணிருக்காங்க. ஆமா, சோரா எங்க? சீக்கிரமா, உனக்கு நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா உன்னால சாதிக்க முடியும். என்ன இது திடீர்னு சென்ட் மாதிரி இருக்கு? அப்படி நான் உங்களோட கதை முடிச்சு தக்கிட்டாங்க. அப்படி நான் மத்தவங்க இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இருக்க போறதில்லை. நான் நினைச்ச மாதிரி லைன் லைட் வெற்றிகரமா முடிவடையல. அப்படின்னா இந்த கிராமத்துக்கு இது பிளான் பிக்கான நேரம். இப்ப நீ தான் களத்துல இறங்க போற. அதுக்கு முதல்ல சீலிங் ஜூட்ஸுவை தகர்த்தாகணும். ரிலீஸ்.